மண் சோறு சாப்பிட்டால் குழந்தை வரம் அளிப்பதாக சொல்லப்படும் மண் உண்ட மகான் ஜீவ சமாதி. மண் சோறு சாப்பிட்டுட்டு சின்ன துணியில் அந்த பழத்தை வச்சு இந்த அம்மன் கோயிலில் சுற்றி மரத்தில் கட்டினாக்கா குழந்தை பிறக்கும். சென்னை செங்குன்றம் அருகே இருக்கிறது சோழவரம் என்கின்ற ஊர். இங்கே அடக்கமாகி இருக்கக்கூடிய சுவாமிகளை மண் உண்ட மகான் என்று அழைக்கிறார்கள். இவரது பின்னணியிலும் தேநீர் கடை பற்றிய தகவல்கள் சொல்லப்படுகின்றன. வழக்கமாக ஒரு தேநீர் கடையில் அமர்ந்திருப்பார் என்றும் தனக்கு கொடுக்கப்படும் பிஸ்கட்டுகளை கூட மண்ணில் போட்டு கலந்துதான் சாப்பிடுவார் என்றும் சொல்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் இங்கு கொடுக்கப்படும் மண் பிரசாதத்தால் தீர்ந்து போகிறது என்று சொல்கிறார்கள். இந்த மண் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கொசஸ்தல ஆறு சொல்லுவாங்க. காரனோட பாலம் பக்கத்தில் கொசஸ்தல ஆறு. இங்கே இந்த ஆற்று பக்கத்தில் இருக்கிற மண் அங்கேயே தான் அவர் உட்காந்து இருப்பார். ஸோ அந்த மண் தான் வந்து நம்ம பிரசாதமாக இங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஒருத்தர் வந்து கொரோனா பேஷண்ட்டு, அவர் வந்து சீரியஸாக இருந்தார், ரொம்ப அதாவது டெத்து ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய சன்னு தான் வந்து ரொம்ப அழுதுகிட்டே மார்னிங் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து சாமிக்கிட்ட அழுதுகிட்டே ப்ரே பண்ணியிருந்தார். அப்போ தான் நாங்கள் வந்து இந்த பிரசாதம் கொடுத்து நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு அவருக்கு கொடுங்க, தண்ணி மட்டும் கொடுங்க அப்படி சொல்லி சொன்னோம். ஸோ அதே மாதிரி அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ்லேயே அவர் வீட்டுக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் வந்து அவரும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான். அவர் ஒரு நாள் வந்து இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்டு போனார். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மல்லைய சாமி வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படி சொல்லிவிட்டு ஒரு 1 வீக்கில் அவர் இங்கே வந்தார். இங்கே வந்து மண் பிரசாதம் வாங்கிட்டு அவங்க வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கண் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அது வந்து அவர் அந்த பிரசாதம் போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்களும் சரியாயிட்டு அவங்க கண் பார்வை நார்மலாகி அவங்க ஒரு 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 பௌர்ணமிக்கு வந்து சாமி ப்ரே பண்ணிட்டு போனாங்க. ஜெயராம் அவர்களின் மனைவி மாலா அம்மாள் கோவிலுக்கு அருகிலேயே தனியாக வாழ்ந்து வருகிறார். இவரும் சுவாமிகள் பற்றிய பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். 3 நாள் தூங்குவார் அண்ணா, தூங்குவார். 3 நாள் பொறுத்து வச்சுன்னு இருக்க சாப்பாடு அப்படியே சாப்பிடுவார். 2 கிலோ சாப்பிடுவார், கம்மி இல்லாத. ஒரு நாளைக்கு 2 கிலோ மேலேயே சாப்பிடுவார், கம்மியாக சாப்பிட மாட்டார். நான் என்ன குச்சி எடுத்து அடிப்பேன், அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றியேன்னு. கீழே கொட்டி தான் சாப்பிடுவார். எது சாப்பிட்டாலும் நீ எது கொடுத்தாலும் பிடிச்சவங்களாட்ட வாங்கி சாப்பிடுவார். 15 வருஷம் 18 வருஷம் பசங்க இல்லைனாலும் 3 பவுன் வந்தால் பழக்கம். அதே போல் 21 வருஷம் கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க. 3 பவுன் வந்தால் கல்யாணம் முடிஞ்சிடும். தனது இறுதி காலத்தை கூட முன்கூட்டியே கணித்து இவர் கூறியிருக்கிறார். சரியாக இவர் சொன்ன 9வது நாளில் உயிர் பிரிந்ததாக கூறுகிறார்கள். 9 நாளுக்கு முன்னாலே சொல்லிட்டார் நான் போயிடுவேன்னு. 9 நாளுக்கு முன்னே அதே போல் போயிட்டார். 9 நாளில் நாங்கள் எந்த வாரம் போயிட்டு வரோன்னு பார்த்தா அது அடுத்த வாரம் 9 நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணி 8 நிமிஷம் உயிர் போச்சு. அனுமந்த ஜெயந்தி அமாவாசை.